போலியோ உலகத்தில் நடக்கிற நிறைய போலியோ அட்டாக்ஸ், போலியோவால் பாதிக்கப்படுற குழந்தைங்களில் 50% குழந்தைகள் வந்து இந்தியாவிலேருந்து தான் பாதிக்கப்படுறாங்கன்ற ஸ்டாட்ஸு 1990 இருந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட முயற்சியாலையும் பல தரப்பட்ட ஹெல்த் ஒர்க்கர்ஸ், இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும், பல பரிமாணங்களில் தன்னுடைய உழைப்பு வேர்வையை வீடு வீடாக போயிட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி மக்கள்கிட்ட போலியோனா என்ன, போலியோ மருந்துனா என்ன, இதை போட்டால் குழந்தைங்களுக்கு என்ன நடக்கும், சப்போஸ் இதை போடலைன்னா என்ன நடக்கும், இது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், இது வந்து ஒரு நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணும், ஸ்பைனல் கார்டை அஃபெக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் பிரெயின் ஸ்டெம்மை வந்து அஃபெக்ட் பண்ணும், சம்டைம்ஸ் குழந்தைங்க நடக்க முடியாமல் பேரலைஸ் ஆகி இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அவேர்னஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 80 கோடி, அப்போ நான் சொல்கிறது 85 கோடி மக்கள் தொகை இருந்த இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஒரு அவேர்னஸ் மூலியமாக கடைசியாக போலியோ அட்டாக் ஆன குழந்தை அப்படின்னு வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரெஜிஸ்டர் ஆனது பார்த்தீங்கன்னா ஜனவரி 2011. எவ்வளோ சந்தோஷமான விஷயங்க, இதெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணணும், கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். இப்போது 2014 வந்து அஃபீஷியலாக WHO சொல்கிறாங்க இந்தியா இஸ் போலியோ ஃப்ரீ கண்ட்ரி அப்படின்றதெல்லாம் இப்போ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. ஏன்னா பக்கத்தில் இருக்க பாகிஸ்தான் இன்னும் நிறைய கண்ட்ரிஸால் இதை ஃபுல்லாக எராடிகேட்டே பண்ண முடியல. அப்பேற்பட்ட போலியோ எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ பேசிகிட்டு இருக்க அக்டோபர் 12 இனிலேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, நிறைய இடத்துல போலியோ கேம்ப்பு போடுறாங்க, போலியோ சொட்டு மருந்து கேம்ப்பு. இன்றைக்கி அக்டோபர் 12 ஒரு 6 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து கேம்ப் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வர சண்டேஸ்லலாம் எல்லா இடத்துலையும் கேம்ப் போடுவாங்க. நியர்பை கேம்ப்ஸ் எது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி கண்டிப்பாக 5 வயசு கீழே இருக்க உங்கள் குழந்தைங்களுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டுருங்க. ஒரு 2 சொட்டு மருந்தால் நம்ம குழந்தைங்க பாதிக்கப்பட தேவையில்லை. அது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நான் ஆரம்பத்துலேருந்து வீடியோலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸுக்கு மறக்காமல் கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.